நிகழ்தகவு. தேவாலயத்திற்கு சென்ற மூதாட்டியை காணவில்லை என தேடி அலைந்த உறவினர்கள். கேரேஜ் அருகே மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த மூதாட்டியை இளைஞர் ஒருவர் அலேக்காக தூக்கி சென்ற அதிர்ச்சி சிசிடிவி காட்சி. மூதாட்டியை தூக்கி சென்ற இளைஞர் யார்? மூதாட்டியை இளைஞர் எதற்காக தூக்கி சென்றார்? நகை மற்றும் பணத்திற்காக நடந்த கொலையா? நடந்தது என்ன? சந்தை மைதானம் பக்கம் கேரேஜ் ஓரத்துல ஒரு மூதாட்டியுடைய சடலம் கிடந்திருக்குது. அதை பார்த்த பொதுமக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு அங்க வந்த போலீசார் மூதாட்டியுடைய சடலத்தை மீட்டு போஸ்ட் மார்ட்டத்துக்காக அனுப்பி வச்சாங்க. இதுக்கு மத்தியில தேவாலயத்துக்கு போயிட்டு வரேன்னு சொன்ன மூதாட்டிய 4 நாளா ஆளையே காணோம்னு அவங்களுடைய சொந்தக்காரங்க ஒரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதனால மூதாட்டி சடலமா கிடந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை செக் பண்ணியிருக்காங்க. அதுல தான் மூதாட்டிக்கு நடந்த கொடுமையே வெளியே தெரிஞ்சிருக்குது. கர்நாடக மாநிலம் கோலார் பக்கத்தில் உள்ள ஹெச்ஜி ஹோசூர் கிராமத்தை சேர்ந்த 80 வயசான மூதாட்டி லட்சுமி தேவம்மா சீனிவாசபுரத்தில் உள்ள தேவாலயத்துக்கு போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதனால தன்னுடைய மகள்கள் கிட்ட சொல்லிட்டு தேவாலயத்துக்கு போயிருக்காங்க. அடுத்து 2 நாள் தேவாலயம் பகுதியில் உள்ள ஒரு உறவினர் வீட்டில் இருந்திருக்காங்க மூதாட்டி. அதுக்கு பிறகு தன்னுடைய கிராமத்துக்கு போறதுக்காக சீனிவாசபுரத்துல உள்ள பஸ் ஸ்டாப்ல பேருந்துக்காக காத்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க வந்த ஒரு இளைஞர் மூதாட்டி கிட்ட பேச்சு கொடுத்திருக்காரு. அந்த பக்கம் போகலாம் வான்னு அந்த இளைஞர் கூப்பிட்டிருக்காரு. நீ யாரு, நான் ஏன் வரணும், வரமாட்டேன்னு சொன்ன மூதாட்டி கிட்ட கொஞ்ச நேரமா நின்று வாக்குவாதம் பண்ணிட்டே இருந்திருக்கான் அந்த இளைஞர். ஆனா வர மறுத்ததால மூதாட்டிய அலேக்கா தூக்கிக்கிட்டு சந்தை மைதானம் பக்கம் கேரேஜ் ஓரத்துக்கு போயிருக்கான் அந்த இளைஞர். போகும்போது மூதாட்டியோட போன இளைஞர் வரும்போது தனியா வந்ததோட பஸ் ஸ்டாப்ல இருந்த மூதாட்டியுடைய கட்டை பையில இருந்த ரூபாய் நோட்டுகளை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டான். அதுக்கு பிறகு சிசிடிவில இருந்த அந்த இளைஞர் யாரு, எந்த ஊருன்னு கண்டுபிடிக்கிற வேலையில இறங்கியிருக்காங்க போலீசார். அதுல சீனிவாசபுராவின் கபர்கான் முகல்லாவில் வசிக்கிற பாபா ஜானுங்கிற இளைஞர் தான் மூதாட்டிய தூக்கிட்டு போனதுன்னு தெரிஞ்சிருக்குது. அடுத்து அதே பகுதியில் சுத்திட்டு இருந்த பாபா ஜானை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சிருக்காங்க. அதுல தான் மொத்த உண்மையும் தெரிய வந்திருக்குது. மூதாட்டிய தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டு கழுத்தை நெரிச்சு கொன்னதா வாக்குமூலம் கொடுத்த பாபா ஜான் அடுத்து மூதாட்டியுடைய கட்டை பையில இருந்து ரூபாய் 15,000 எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்கான். ஆனா சிசிடிவி காட்சி மூலமா வசமா மாட்டிக்கிட்ட பாபா ஜான போலீசார் கைது பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க. நிகழ்தகவு.